ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இது உடைக்கப்பட்ட மனிதர்களை உருவாக்கும் தேவன் என்ற செய்தியினுடைய ஒரு இரண்டாம் பகுதி. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்திலிருந்து உடைக்கப்பட்ட மனிதர்களை உருவாக்கும் தேவன் என்ற தலைப்பிலே நான் பேசியிருக்கிறேன். அதை நீங்கள் கேட்கிறேன். உடைக்கப்பட்ட அனைவருடைய வாழ்க்கையில அது மிகுந்த பயன்படும். அவருடைய செய்திகளின் சாராம்சத்தை ஒரு சிலவற்றை சொல்லுகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் வருகிற harsh rejections, உலகம் புறம்பே தள்ளுகிறது, உறவுகள் புறம்பே தள்ளுகிறது, நட்புகள் நம்மை புறம்பே தள்ளுகிறது, அறிந்தவர்கள் நம்மை புறம்பே தள்ளுகிறார்கள், நன்மை பெற்றவர்கள் நம்மை புறம்பே தள்ளுகிறார்கள். harsh rejection, harsh ரெண்டுமே கடினமாய் நம்மை புறக்கணிக்கிற உலகம். இதுதான் இந்த வாழ்க்கை. நன்மை பெறுவார்கள், நம்மை புறக்கணிப்பார்கள். நம் மூலமா உயர்வார்கள், நம்மை புறக்கணிப்பார்கள். ஒரு காலம் வந்த உடனே ரிஜெக்டட். இன்றைக்கு பெற்றோர்கள் பாருங்களேன், இத்தனை அனாதையில் முதியோர் இல்லங்களிலே இந்த பெற்றோர் தவிக்கிறார்கள், தெருவிதிகளிலே பிச்சை எடுக்கிறார்கள். எவ்வளவு துக்கமான காரியம். They are rejected by the children. இதான் உலகம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புடைய பிள்ளையே, உன்னை யார் புறம்பே தள்ளினாலும் உன்னை புறம்பே தள்ளாதவர் இருக்கிறார், அவர்தான் ஆண்டவர் இயேசு. உங்களுடைய இரண்டாவது குறிப்பு ஹோப்லெஸ் ரியாலிட்டிஸ். நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கை. சில நேரங்களில் வயது முதிர்ந்து விட்டது, ஓய்வு பெற்று விட்டோம், சம்பளம் இல்லை, வாழ்க்கையில் நலிந்து போனோம், வியாபாரம் அழிந்து போனது, உடல் சோர்வு, இப்படிப்பட்ட நேரங்களில் அதை உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். ஹோப்லெஸ் ரியாலிட்டிஸ் எல்லாமே நம்பிக்கையற்ற நேரங்கள். ஒரு 3 குறிப்புகளை உங்களோட பேச விரும்புகிறேன். நம்பர் 1, லைஃப் ப்ராப்ளம்ஸ். இது இல்லாத மனிதர்களே இல்லை, அது இல்லாத மனிதர்கள் யாருமே இல்லை. ஒரு 3 காரியங்கள் சொல்கிறேன். லைஃப் ப்ராப்ளம்ஸ், லைஃப் பெயின். இந்த 2க்கும் மாற்று வழி வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கும் வாழ்க்கையின் மன அழுத்தங்களுக்கும். திரையில் பாருங்கள், லைஃப் ப்ராப்ளம்ஸ், லைஃப் பெயின். இந்த 2க்குமே மாற்று நிவாரணம் என்னவென்றால் ஜெபம். இந்த ஜெபம் இந்த 2யுமே மாற்றும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், அந்த வார்த்தையை நான் படிக்கிறேன், கேட்கும்படி அன்பை கேட்கிறேன். ஆபிரகாம் அதிகாலை எழுந்தான், ஒரு அப்பத்தையும் துருத்தையும் தண்ணீரை எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து புள்ளையும் ஒப்பு கொடுத்து அவனை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்செபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள். This is the problem. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, அப்படிப்பட்ட இது எப்படி தெரியுமா? லைஃப் ஆஃப் டெஸ்பரேட். அதாவது தனித்து விடப்பட்ட ஒரு வாழ்க்கை, தவிப்பின் வாழ்க்கை, சஞ்சலத்தின் வாழ்க்கை, போராட்டத்தின் வாழ்க்கை, பாடுகளின் வாழ்க்கை. ஆனால் அப்படிப்பட்ட நேரங்களில வேதம் சொல்லுகிறது, 2 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், அன்பான தேவ பிள்ளைகளே, இது உங்களுக்கு மட்டுமல்ல, வாழ்க்கையில் எல்லாருக்கும் நடக்கிறது. வாழ்க்கையில பல நேரங்களில் நம்பிக்கையற்ற ஒரு நிலை. உங்களுக்கு மட்டுமல்ல, எல்லாருக்குமே. அவர் மட்டுமே நம்ப தகுந்தவர். பவுலுடைய 2 கொரிந்தியர் 1:8 சொல்லுகிறார், அழைக்கப்பட்டவர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர், 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டவர், தேவனோடு கூட அன்பானோடு தேவனால் முன்குறிக்கப்பட்டவர், தேவன் நடக்கிற ஒரு மனிதன். அவர் சொல்லுகிற வார்த்தை கவனிங்கள். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. கவனிங்கள், ஆகாரை போலவே நீங்கள் ஒருவேளை இன்றைக்கு இருக்கலாம். ஒரு சொல்லுகிறார், எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவம். யோசித்து பாருங்களேன். தேவனுக்கென்று வாழ்கிற, தேவனுக்கென்று அர்ப்பணித்த, தேவனையே முழுமையாய் நம்புகிற, தேவனையே சார்ந்து அநேகருக்கு போதிக்கிற ஒரு மனிதர் சொல்லுகிறார், எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவம். அது மட்டுமல்ல, அடுத்த வார்த்தை சொல்கிறது, பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக. இதன் வாழ்வின் எல்லை. ஹோப்லெஸ் ரிஜெக்ஷன் ரியாலிட்டிஸ். அதாவது அந்த வார்த்தை சொல்கிறது, பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக. ஒருவேளை நீ அப்படி இருக்கலாம். நீ வாழ்வே இல்லை, இனி எனக்கு முடிவே இல்லை, எனக்கு விமோச்சனமே இல்லை. நோ, there is a hope in Christ. கிறிஸ்துக்குள்ளே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அந்த வார்த்தை சொல்கிறது,
பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக. அடுத்து இன்னொரு வார்த்தை, எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிகமான பாரம். இந்த வார்த்தை கவனியுங்கள், எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம். பாரமே தாங்க முடியாது. அடுத்த வார்த்தை மிஞ்சினது, நம்ம சுமக்க முடியாத சுமைகள், வேதனைகள், கண்ணீர். அந்த வார்த்தை சொல்லுகிறது மிஞ்சின அதிகமான பாரம். அடுத்த வார்த்தை வருத்தம் எங்களுக்கு உண்டாயிருந்தது. இதுதான் வாழ்க்கையின் நம்பிக்கையற்ற உண்மை சத்தியங்கள், ஹோப்லெஸ் ரியாலிட்டிஸ். நிறைய பேர் அதை புரிந்து கொள்ள முடியல. You may be any kind of man. எவ்வளவு பெரிய பணக்காரரா இருக்கலாம், மில்லியனரா இருக்கலாம், படித்தவரா இருக்கலாம். இன்றைக்கு நீங்கள் ரொம்ப ஒரு மதிக்கத்தக்கபடியா இருக்கலாம். A day will come, all the realities will be fallen. இன்றைக்கு நீங்கள் பார்க்கிற அந்த உண்மை பொருட்கள் எல்லாமே உங்களை விட்டு போயிடும், அடித்து கொண்டு போகும், அது அழிந்தும் போகும். ஆனால் அப்படிப்பட்ட நேரங்களில அன்பு தேவ பிள்ளையே, அந்த வாக்கு சொல்கிறது, நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல். இன்னைக்கு அதுதான், இன்னைக்கு அறிவு இருக்கிறது, திறமை இருக்கிறது, எனக்கு ஆற்றல் இருக்கிறது, பணம் இருக்கிறது, படிப்பு இருக்கிறது, அந்தஸ்து இருக்கிறது, இல்லை. ஒரு சொல்கிற வார்த்தையோ நீங்கள், நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கை வைக்கத்தக்கதாக, நம்பிக்கையா இருக்கத்தக்கதாக. இன்று காலை ஒரு செய்தி வாசித்தேன் தியானத்துல. அந்த ஆக்கியோன் சொல்லுகிறார், சிருஷ்டிப்பின் நாளிலே தேவனுக்கு எந்த வல்லம் இருந்ததோ அதே வல்லமை இன்றைக்கும் இருக்கிறது. சிருஷ்டிப்பின் நாளிலே, இந்த சிருஷ்டிப்பில தேவன் பின்னணியில் இருக்கிறார். இந்த இருளிலே கடந்து போகிற நம்புதே பிள்ளையே, உன்னுடைய ஒவ்வொரு இருளிலும் அவர் பின்னா இருக்கிறார். ஒவ்வொரு இருளை பார்க்கிற அந்த இருளுக்கு பின்னாலே வானத்தையும் பூமியை படைத்த ஒரு தேவன் இருக்கிறார். அந்த வார்த்தை சொல்கிறது, நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல். என் அன்பு ஊழியர்களே, உங்கள் கிருபையின் மேல் நம்பிக்கை வேண்டாம், உங்கள் திறமைகள் மேல் நம்பிக்கை வேண்டாம், உங்கள் குரல் வளத்தின் மேல் நம்பிக்கை வேண்டாம், உங்கள் அறிவின் மேல் நம்பிக்கை வேண்டாம், உங்கள் ஆற்றல் மேல் நம்பிக்கை வேண்டாம், உங்கள் திருச்சபை மக்கள் மேல் உங்கள் நம்பிக்கை வேண்டாம். அது என்னுடைய அனுபவம். அவர் சொல்லுகிறார், மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கத்தக்கதாக. அவருடைய கருப்பொருள் என்னவென்றால், அது முடியாத ஒன்று. மரித்தோரை எழுப்புகிற தேவன். நம்புறீங்களா? இதெல்லாம் வாழ்க்கையில மரித்து போனதோ, மரித்து போன நம்பிக்கை, மரித்து போனவனுடைய ஜெப வாழ்க்கை, மரித்து போனவனுடைய ஆரோக்கியம், இதெல்லாம் டெட் செல், மரித்து போனது. ஆனால் மரித்து போன அந்த உயிர் அணுக்களையே தேவன் திரும்ப செய்வார். என்றால் வசனம் சொல்லுகிறது, நாங்கள் நம்பிக்கை இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள் நிச்சயித்திருந்தோம். அதான் வாழ்வின் முடிவு. திரும்ப சொல்லுகிறேன், the hopeless realities. நம்பிக்கையே இல்லை. என்னை கேட்டுக்கொண்டு நம்புதே பிள்ளையே, சூழ்நிலை பார்க்கும் போது நம்பவே முடியல. இந்த காணாவூர் கல்யாணத்துல மரியாள் சொன்னாள், அவர் என்ன சொல்லுகிறார் அப்படி செய்யுங்கள். ஒரு சின்ன விளக்கம், அவர் என்ன சொல்லுகிறார் அப்படி செய்யுங்கள். என்ன நடக்கும் யாருமே தெரியாது, செய்யுங்கள். ஒன்று அதனுடைய விளைவை சொல்லியிருக்கலாம், பலனை சொல்லியிருக்கலாம், ஒன்றுமே சொல்லல மரியாள். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அவர் சொன்னது, அது கச்சாடி தண்ணீரை ஊற்றுங்கள். அப்படி சொல்லியிருக்கலாம், ரசமாய் மாற்றுவேன், அது சிறப்பா இருக்கும். வேற ஒண்ணுமே சொல்ல, நீ செய், நான் எல்லாம் பார்த்துக் கொள்ளுவேன். சப்மிஷன் அண்ட் சரண்டர். வாழ்க்கையிலே ஹோப்லெஸ் ரியாலிட்டிஸ். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளையே, அதுல கடந்து வந்திருக்கிறோம், அதுல வளர்ந்து வந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே என் அன்புதேவ பிள்ளையே, go through that. அதுல கடந்து செல்ல உதவி செய்வார், கடந்து செல்ல உதவி செய்வார், அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு உதவி செய்வார். அந்த வார்த்தை சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 1:10 தெரிந்த வசனம் தான். அப்படிப்பட்ட மரணத்தில் இருந்தும், வியாதியிலிருந்தும், வறுமையிலிருந்தும், இல்லாமையிலிருந்தும், வேதனையிலிருந்தும் அவர் எங்களை தப்புவித்தார். இது கடந்த காலத்தின் அனுபவம். இரண்டாவது, இப்பொழுது தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்வீங்களா? இது இந்த மனிதனுடைய ஒரு அனுபவமா இருக்குமானால் why not you? அது உங்கள் அனுபவமாய் மாற முடியும். தேவனுடைய வார்த்தை சொல்கிறது 2 வார்த்தை, இந்த
1:8 வருத்தம் உண்டாயிற்று. 1:19 நிச்சயித்திருந்தோம். 1:10 நம்பி இருக்கிறோம். இரண்டு பிள்ளையே, trust the Lord in hopeless realities. நம்பிக்கையற்ற நேரங்களிலே அவரை நம்புங்கள். அது கடினமான ஒன்று. கடினமான தண்ணீர் ஊற்றுகிறோம், அது என்ன ஆகும்? we don't know. புரிய நினைக்கிறேன். தண்ணீர் ஊற்றுகிறோம், என்ன ஆகும்? அவர் சொன்னாரு, அந்த கல்லை புரட்டுங்கள், என்ன நடக்கும் தெரியாது. புரட்டி பாருங்கள், ஊற்றி பாருங்கள், நீங்கள் அறியாத அற்புதங்களை பார்ப்பீர்கள். நினைத்து பார்க்காத ஆச்சரியமான மகத்துவமான மகிமையான காரியங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். எனவேதான் வேதம் சொல்கிறது, அவர் இன்னும் உங்களை தப்புவிக்க வல்லவர். There may be hopeless realities. நம்பிக்கையற்ற நிலைகள் இருக்கலாம், அது உண்மை, அது சத்தியம், அது மெய். அடுத்தவங்க தெரியாது. இதயத்தின் கசப்பு இதயத்துக்கு தான் தெரியும். அண்ணன் அதை அறியான். கணவனுக்கே தெரியாது, மனைவிக்கே தெரியாது, பிள்ளைகளே தெரியாது. என் இதயம் யாருக்கு தெரியும்? என் வேதனை யாருக்கு புரியும்? இதான் உலகம். ஆனால் இதை அறிந்த ஒருவர் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், கவனிங்க, சில நேரங்களில தேவன் it takes beyond our understanding. நம்முடைய அறிவுக்கு அப்பாலே, நம்முடைய ஆற்றலுக்கு அப்பாலே, நம்முடைய சிந்தைக்கு அப்பாலே அன்பான தேவ பிள்ளைகளை திரும்ப அவரை கொண்டு போகிறார். ஒன்றை நீ சொல்ல விரும்புகிறேன், நம்மால் ஹேண்டில் பண்ண முடியாத அவர் ஹேண்டில் பண்ணுவார். உங்களால ஹேண்டில் பண்ண முடியல, உங்களால கையாள முடியல, but God can handle anything at any time. தேவனால் கையாளப்பட முடியாத சம்பவங்கள் எதுவுமே இல்லை. அன்பான தேவ பிள்ளையே, நீங்கள் சந்திக்கிற பாடுகள் உண்மை. The burdens are real, the problems are real, the pressure is real. ஆனால் அந்த ரியலையே கர்த்தர் ஒன்றுமில்லாம ஆக்க அவரால முடியும். ஒருவேளை நினைக்கலாம் தாங்க முடியாத அந்த வார்த்தை சொல்லுகிறார் 2 கொரிந்தியர் 1:18, அதாவது பலத்திற்கு மிஞ்சின அதிகமான பாரம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தாயே, அருமையான தகப்பனை, அருமையான மனைவிமார்களே, அருமையான கணவன்மார்களே, பெற்றோர்களே, நீங்கள் கடந்து போகிற வேதனை அவருக்கு தெரியும். உங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரம். ஆனால் God can take in another level. He can handle your problem. நிச்சயமாக சுமக்க முடியாத, சகிக்க முடியாத வேதனைகள், ஒருவேளை it may be very heavy, the load may be very heavy. அழகான வசனம் சொல்கிறார், பாரமான வருத்தம், ஆங்கிலத்துல ஹெவி லோட். புரிய வைக்கிறேன். இந்த லிப்ட்ல ஏறும்போது 10 பேர் ஏறலாம், 11வது பேர் ஏன்னா லிப்ட் ஒர்க் பண்றது இல்லை. அதே சொல்லுது, ஓவர்லோட், இறங்கிக் கொள்ளுங்கள். தேவன் அப்படி அல்ல, அது இயந்திரம். இவர் ஆண்டவர். எவ்வளவு பாரம் இருந்தாலும் யோசித்து பாருங்களேன், எத்தனை பாரங்களை வைத்திருக்கிறோம். அதிகமான பாரம், மிஞ்சின பாரம், பலத்திற்கு அதிகமான பாரம். பட் ஸ்டில் he is taking care of us. அவர் சுமக்க முடியாத சுமை ஒன்றும் இல்லை. அவரே நம்முடைய சுமை தாங்கி. எனவேதான் அவர் சொல்லுகிறார், இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அவர் உங்களுடைய அதில் ஒரு பாரம் சுமக்கிறவர்களே. அப்படியானால் உங்களுடைய எல்லா பாரங்களையும் சுமப்பதற்கு ஒருத்தர் ஆயத்தமா இருக்கிறார். இஸ் ரெடி. உங்கள் வாசற்படியிலே, உங்கள் பக்கத்திலே, உங்கள் அருகாமையிலே, உங்கள் சுவாசத்தை விட மிக நெருக்கமா இருக்கிறார். பாரம் சுமக்கிறவர்களே, அந்த வார்த்தை சொல்லுகிறது, அன்பான தேவ பிள்ளையே, remember, நினைவு கூறுங்கள், there is a God who can take your load. He can take the heavy load that you are carrying. இரண்டா சொல்ல விரும்புகிறேன். முதலாவது ப்ராப்ளம்ஸ், வாழ்க்கையின் பிரச்சனைகள். மூன்றாவது வாழ்க்கையின் மன அழுத்தங்கள். அந்த வார்த்தையை நான் படிக்க விரும்புகிறேன். 16, பிள்ளை சாகிறது நான் பார்க்க மாட்டேன். முதல்ல சொந்த ப்ராப்ளம்ஸ், இது பெயின். பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன். அம்பு பாயும் தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். The pain she has gone through. எல்லாருக்கும் இருக்கிறது. பிள்ளை சாகிறது. யோசித்து பாருங்கள், 10 மாதம் சுமந்து பெற்ற ஒரு பிள்ளை, வளர்த்த பிள்ளை, ஆளாக்கின பிள்ளை, சரித்திர ஆக்கியம் சொல்கிறார்கள். அப்பொழுது அந்த இஸ்மவேலுக்கு 13 வயது என்று சொல்கிறார்கள்.
13 ஆண்டுகள் பாலூட்டி சீராட்டி வளர்த்த அந்த பிள்ளை சாகிறது. நான் அதை பார்க்க மாட்டேன். சகிக்க முடியாத மன அழுத்தங்கள். எனவே தூரத்திலே போய் உட்கார்ந்து, இது ஒரு தாய் செய்ய முடியுமா? தூரத்தில் உட்கார்ந்து, உங்களுடைய அனுபவங்களா இருக்கலாம். சில மருத்துவமனைகளுக்கு போகிறேன், நின்று அவரை பார்க்க சகிக்க முடியவில்லை. வேதனை, கண்ணீர், தூரத்தில் உட்கார்ந்து பல எனக்கு அனுபவம் உண்டு. ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிற சில மருத்துவர்களை பார்க்கிறேன். அவள் படுகிற வேதனைகள், அவள் படுகிற பாடுகள், அவளுடைய சத்தம். I cannot stand very near. தூரத்திலே உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதால் there is a pain she has gone. இதைத்தான் அன்பானவர்களே தாவீது அனுபவித்தார். இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் வருகிற நீதிமானுக்கு ஒரு துன்பங்கள். 55ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தேவனே தேவனே என் ஜெபத்தை கேட்டருளும். அந்த 55, 1, 2 ஆகிய வசனங்கள், அந்த 55ஆம் சங்கீதம் 1-8 வசனங்கள் வரை நீண்ட வசனங்கள். ஆனாலும் நான் இதை படிக்க விரும்புகிறேன். தேவனே என் ஜெபத்தை கேட்டருளும், என் விண்ணப்பத்திற்கு மறைந்திராதேயும். அடுத்த வார்த்தை, சத்துருவினுடைய கூக்குரல். உனக்கு அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன், உன்னை அப்படி ஆக்கிடுவேன், இப்படி மிரட்டல்கள், the pain. 3, துன்மார்க்கம் செய்யும் இடுக்கன். துன்மார்க்கம் செய்யும் இடுக்கன். 3ஆம் வசனம், அவர்கள் என் மேல் பழி சாட்டி, the pain. யோசித்து பாருங்களேன், உங்களை குறித்து தீமையாய் பேசும்போது. பலமுறை இந்த ஊடகத்தில் சொல்லியிருக்கிறேன், 10 அடைப்பு, எந்த காரணமுமே இல்லை. புகைப்பிடித்தல் இல்லை, மது அருந்துவதில்லை, அதிகமான அசைவ உணவுகளை சாப்பிடுவதில்லை. ஆனால் 10 அடைப்பு. மருத்துவம் சொன்னது, அதாவது மன அழுத்தங்கள் தான் இதை அடைக்கிறதா. வெளியே சொல்லக்கூடாத மன அழுத்தங்கள் உள்ள பிளாக் ஆயிடுமா. சில சரீரத்திலே ஏராளமான ஸ்கின் அலர்ஜி. நேற்று ஒரு மருத்துவரை பார்த்தேன். 4 ஆண்டுகள் அதற்காக மருத்துவத்தை எடுத்துக் கொள்ளுகிறேன். ஒரு சுகமும் இல்லை. அவர் சொல்கிற ஒரே வார்த்தை, ஸ்ட்ரெஸ் குறையுங்க. அது எப்படி என்பது தெரியவில்லை. இது மருந்தால் சுகமாகாது. ஒரு ஸ்ட்ரெஸ் குறைஞ்சாலும் சுகமாயிடும். அது இல்லாத ஆட்களே இல்லை. ஆனால் ஆண்டவர் தான் அவர் சொல்லுது, அவர்கள் என்மேல் பழி சாட்டி. உங்க மேல பழி சாட்டுறாங்க இல்லையா, அலுவலகத்துல, ஊழியத்துல. இதை யாரை பற்றி குறை சொல்லல. இந்த பேஸ்புக் திறந்தீங்கன்னா அவரை பற்றி, இவரை பற்றி, அந்த ஊழியரை பற்றி, இந்த ஊழியரை பற்றி, அவர் அப்படி, இவர் இப்படி, அவர் அதை விற்கிறார், இதை விற்கிறார். யார் எதை விற்கா நமக்கு என்ன? கவனிகள், திருத்துவது என்பது அதல்ல. பழி சாட்டி, குரோதம் கொண்டு என்னை பகைக்கிறார்கள். நீ சொல்ல வந்த வார்த்தை 5ஆம் வசனம், என் இதயம் எனக்குள் வியாகுலப்படுகிறது. இஸ் த பெயின். என் இதயம் எனக்குள் வியாகுலப்படுகிறது. மரணத்தின் தீயில் என் மேல் விழுந்தது. மரணத்தின் தீயில். இது வியாதியால் வந்ததல்ல, வறுமையால் வந்ததல்ல, அந்த ஏழ்மையால் வந்ததல்ல. அந்த மரண தீயில், பிகாஸ் த பெயின். அது என்ன ஆகிறதா, என் மேல் விழுந்தது. பயமும் நடுக்கமும் என்னை பிடித்தது. அருக்களிப்பு என்னை மூடிட்டது. These are all the result of the pain. அந்த மன அழுத்தம் வரும்போது, நேற்று ஒரு ஊழியரை சந்தித்தேன். அவர் என்னால் வளர்க்கப்பட்டவர். என்னுடைய திருச்சபையில ரொம்ப நாள் இருந்தவர். இன்னைக்கு ஒரு சிறப்பான ஊழியத்தை செய்கிறார். நல்ல கர்த்தருடைய பிள்ளை. அவருக்கு ஒரு மன அழுத்தம். நேற்று அவரை கொஞ்ச நேரம் போய் சந்திக்க உடனே போனேன். ஒரு வார்த்தை கூட பேச அமைதியா இருக்கிறார். எதிர்க்குவது அப்படி அழுகிறார். குடும்பமே அழுகிறது. அவருடைய துணைவியார் அற்புதமான ஒரு தெய்வ பிள்ளை, அற்புதமான தெய்வ பிள்ளை. ஒரு ஊழியக்காரிக்கு இருக்க வேண்டிய அத்தனை தகுதிகளும் அந்த பிள்ளைகிட்ட இருக்குது. மகன் ஊழியம் செய்கிறார். என்னவோ தெரியல, அதாவது அந்த வார்த்தை சொல்கிறது, பயம், நடுக்கம், அருக்களிப்பு. ரொம்ப நேரம் அமர்ந்திருந்தேன். ஒரு வார்த்தை கூட, எப்படி இருக்கிறீங்க,
அமைதி. என்ன சாப்பிட்டீங்க? அமைதி. அன்பால அவருக்காக ஜெபிக்காம கேட்கிறேன். தேவ மனிதருக்காக அவர் சொல்லுற பாருங்க, 55:6 எனக்கு புறாவை போல சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பார் இருப்பேன். உண்மை அல்லவா? அந்த மன அழுத்தங்கள்ல நாம் ஏதோ ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்கிறோம். ஒரு மாற்றங்கள் வராதா? என்னை கேட்டுக்கொண்டிருக்க அந்த பிள்ளையே, ஆண்டவர் தான் மாற்றங்களுக்கு சொந்தக்காரர். அவர் மட்டுமே மாற்றங்களை உண்டு பண்ண முடியும். அவர்தான் மாற்றங்களுக்கு எல்லாம் உரியவர். அந்த வார்த்தை சொல்கிறது, நான் தூரத்திலே அலைந்து திரிந்து வனாந்திரத்திலே தங்கி இருப்பேன். இந்த மன அழுத்தம் வரும்போது நமக்கு எல்லாமே கசப்பா இருக்கிறது. வசந்த படிக்கிற கேளுங்கள், எல்லாம் கசப்பு, நடுக்கம், பயம். 55ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம், அருக்களிப்பு. யோசித்து பாருங்கள் அன்புடைய பிள்ளைகளை, இது வாழ்க்கையில நம்பிக்கையற்ற நிலை. நான் சொல்ல வந்த வசனம், தூரத்தில் அலைந்து திரிந்து வனாந்திரத்திலே தங்கி இருப்பேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புடைய பிள்ளையே, இதான் என்ற மனிதனுடைய வாழ்க்கை. ஆனால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், உங்களுக்கு எனக்கும் தேவன் ஒரு நம்பிக்கை கொடுத்திருக்கிறார். நாம் எல்லாருமே இன்றைக்கு இப்படியா இருக்கும். we cannot control this one. இதை கட்டுப்படுத்துவது கடினம். தேவன் மட்டுமே இதை கட்டுப்படுத்த முடியும். அன்பானவர் கர்த்தருடைய பிள்ளையே, உன்னால் கட்டுப்படுத்த முடியாத ஒன்றை என் தேவன் கட்டுப்படுத்துவார். நம்பினால் ஆமென் சொல்லுங்கள். ஆகார் அலைந்து திரிய வேண்டிய அவசியம் இல்லை, அழ வேண்டிய அவசியம் இல்லை. அவள் அன்பானவளை துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். ஆதியாகமம் 21:13 அவனுடைய வார்த்தை, அவனையும் ஒரு ஜாதியாக்குவேன். 12ஆம் வசனம், அந்த பிள்ளையும் அடிமைப்பட்டியும் குறித்து நீ துக்கமாய் இருக்க வேண்டாம். இந்த பிள்ளை குறித்து துக்கம், இட்ஸ் a promise of God. பல நேரங்களில நமக்கு வார்த்தை தெரியும். சொன்னது போல அந்த வார்த்தை, உன்னையும் ஒரு பெரிய ஜாதியாக்குவேன். வாக்குத்தத்தோடு இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஸ்டில் we are under pressure, we are under pain. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, இது காரணம் என்னவென்றால், பல நேரங்களில இந்த பிரச்சனைகள் நம்முடைய கண்களை மறைத்து விடுகிறது. இந்த போராட்டங்கள் நம்முடைய கண்களை மறைத்து விடுகிறது. இந்த ரியாலிட்டிஸ், அந்த உண்மை சம்பவங்கள் நம்முடைய கண்களை மறைத்து விடுகிறது. இந்த ரியாலிட்டியை விட தேவன் உண்மை உள்ளவர். அது ரியல் தான், ஆனா அது உண்மை. அதை பொய்யாக்குற வல்லமை தேவனுக்கு உண்டு. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, பல நேரங்களில நம்முடைய துக்கங்கள், நம்முடைய வேதனைகள், நம்முடைய மன அழுத்தங்கள் நம்முடைய கண்களை வாக்குத்தத்தத்தை விட்டும் ஆண்டவரை விட்டும் மறைத்து விடுகிறது. அன்பான தேவ பிள்ளையே, நாளிலே நீங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்திருக்கிறீங்களா? வசனம் தெரியும், வார்த்தை தெரியும், எல்லாமே தெரியும். அது எனக்கும் பொருந்தும். I know the promises of God. நான் பல நேரங்களிலே அந்த மன அழுத்தங்கள் வரும்போது, மனப்போராட்டங்கள் வரும்போது, ஆரம்பத்தில் சொன்னேனே 55ஆம் சங்கீதம் 3, என்மேல் பழி சாட்டி. எல்லாரும் கிரிட்டிக்ஸ் நிறைய உண்டு. கிரிட்டிக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் இல்லாதவர்கள் ஊழியர்களே இல்லை. பழி சாட்டி, குரோதம் கொண்டு, பொறாமை, பகைக்கிற மனிதர்கள் ஏராளம். பட் ஸ்டில் God is in control. உன் வாழ்க்கையில் அக்கறை உள்ளவர், அரசாட்சி பண்ணுகிறவர், ஆளுகை செய்கிறவர் உன் வாழ்வில் இருக்கிறார். இதற்கு மாற்று வழி என்ன என்பதை உங்களோடு தொடர்ந்து பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அன்பானவர்களே, நீங்கள் திரையிலே திறந்த வாசல் துதியொலி கீதங்கள் என்ற ஒரு பாடல் புஸ்தகத்தை நீங்கள் பார்க்கலாம். ஏறக்குறைய ஒரு 773 பாடல்கள், புதிய பாடல்கள், பழைய பாடல் இருக்கிறது. சபையிலே பாடி கர்த்தரை ஆராதிக்க இந்த புஸ்தகத்தை வெளியிட்டிருக்கிறோம். இது ஊழியர்களுக்காக, சபைகளுக்காக நாங்கள் அதை குறைந்த விலையிலே கொடுக்கிறோம். இந்த பாடல் உங்களுக்கு தேவையானால் நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ள முடியும். இந்த கீழ்காணும் இந்த தொலைபேசிகளை எங்கள் தொடர்பு கொள்ளலாம். கூகுள் பே, அதில் நீங்கள் பணம் அனுப்பலாம். ஊழியர்களுக்கு அதில் சலுகைகள் உண்டு. நீங்கள் மொத்தமாக வாங்கும்போது அதை நாங்கள் உங்களுக்கு சலுகை செய்வோம். நீங்கள் பாடி கர்த்தரை மையப்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இது ஏறக்குறைய ஒரு 50,000 பிரதிகள் வரைக்கும் வெளியிட்டிருக்கிறோம். திறந்த வாசல் துதியொலி கீதங்கள்,
தமிழ் பேசுகிற பல இடங்களிலே இந்த பாடல் பாடப்படுகிறது. பழைய புதிய பாடல்கள் எல்லாவற்றையும் தொகுத்து வெளியிட்டிருக்கிறோம். பாடி பரமனை மையப்படுத்துங்கள். காட் bless யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எங்கள் ஆராதனைகள் இந்த கீழ்க்கண்ட விலாசத்திலே நடக்கிறது. திறந்த வாசல் சபை, 65 பரமானந்த முதலை தெரு, 7 கிணறு, ஸ்டான்லி ஆஸ்பத்திரி சமீபம், பாரதியார் மகளிர் கலைக்கல்லூரிக்கு பக்கத்தில் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் திறந்த வாசல் சபை. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி முதல் 10 வரை, மாலை 6 மணிலிருந்து 8 வரை வினார நடக்கிறது. பங்கு பெறுங்கள். ஒரு நாளும் செவ்வாய்க்கிழமை 12 மணிக்கும் வெள்ளிக்கிழமை 12 மணிக்கும் ஜெபம் நடக்கிறது. வாருங்கள், பங்கு பெறுங்கள். தேவ வார்த்தையை கேட்டு தேவனை மகிமைப்படுத்துங்கள். காட் bless யூ. போகிறவர் போல காணப்பட்டாலும் உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர்.
போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். வாக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். வாக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். 5 பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04043183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக.